நாம இனிமே அந்த விஜயலட்சுமி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆ, இதுக்கப்புறம் நீங்க அவளை எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். அடுத்ததா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரியா? சரிக்கா, நான் வரேன். சரி. ஆ? ஏங்க, அன்னைக்கு ரோட்ல பார்த்தது அப்ப உண்மையிலேயே விஜயலட்சுமி தானா? நான் கூட வேற ஏதோ பொண்ணா இருக்கும்ல நினைச்சேன். நான் தான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேனே. எனக்கு அவ முகம் நல்லாவே என் மனசுல பதிஞ்சிருக்க. இவ்ளோ நாள் எங்கேயோ இருந்தவ இப்ப எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருப்பா? வேற எதுக்காக? விக்ரம் கிட்ட இருக்கிற குழந்தைய அவ குழந்தைன்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பா. அவ்ளோ லேஸ்ல உங்க அக்காவோ இல்ல உங்க அக்கா பிள்ளையோ அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்களா என்ன? அவங்க தான் கவின் மேல அப்படியே உயிரே வச்சிருக்காங்களே. அதை வச்சு தாண்டி நாம ஒரு டிராமா பண்ணணும். அந்த விஜயலட்சுமி இங்க வரணும், இவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிக்கணும். அக்காவும் அந்த விக்ரமும் எப்பவுமே டென்ஷன்லயே இருக்கணும். அவங்க எப்படி விஜயலட்சுமியை கையாளுறதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கும்போதுதான் அந்த கம்பெனியோட பணத்தை கையாடல் பண்ணி செட்டில் ஆயிடுவேன். நீங்க மட்டும்தான் செட்டில் ஆவீங்களா? ஆ, சரி சரி, செட்டில் ஆகுறோம். அப்படி சொல்லுங்க. ஆனா எது எப்படியோங்க, நீங்க மாட்டிக்காம இருந்தா சரிதான். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. இங்க பாருங்க, பிளான் போடுறதை விட அந்த பிளான் நாம நினைச்ச மாதிரி நடந்து முடியற வரைக்கும் நாம மாட்டிக்காம இருக்கணும். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன், நீ பயப்படாம இரு. ஆனா உங்க அக்கா என்ன ஆனாலும் அந்த விஜயலட்சுமியை ஏத்துக்க மாட்டாங்கல்ல? உனக்கு ஏன்டி இப்படிலாம் சந்தேகம் வருது? ஆ? ஒரு பேச்சுக்கு கேக்குறேங்க. பேச்சுக்கு கூட அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எது நடந்தாலும் அது மட்டும் நடக்காது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி சரி, வண்டி எடுங்க, நம்ம போலாம். தம்பி, இங்க விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்களே, அவங்க அவங்க எந்த வார்டு? அந்த 2 குழந்தைகளோட அட்மிட் ஆனாங்களே அவங்களா? ஆமா. நேரா போயிட்டு ரைட்ல திரும்புங்க, 3வது வார்டுல இருக்காங்க. சரி. ஆ, என்ன, ஒரு குழந்தை தான் இருக்கு, இன்னொரு குழந்தை காணோம். அந்த குழந்தை எங்க? என்னடா இது? ஆ? ஆ. யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், ஷு, இங்க வாங்க. இங்க வாங்க சிஸ்டர், வாங்க. இங்க வாங்க. இருங்க, இன்னொரு குழந்தை எங்க? சார், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லாம குழந்தை எங்கன்னு கேக்குறீங்க. ஐயோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிடவா? இருங்க, இது பாருங்க. என் அக்கா பையனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இவகிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். குழந்தைய தூக்கிட்டு போக வந்தீங்களா? ஐயோ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ வர சொல்லவா? ஐயையே, இரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. எந்த போலீஸ் வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். பெத்த தாய்கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது தப்பு. தப்பையும் தாண்டி பெரிய பாவம். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாளே. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க.
அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருக்கா சார். அவகிட்ட இருக்கிற குழந்தை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ பேசுற அளவுக்கு இவ ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது.